ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அலோன்ஸ் 2024 அலோன்ஸ் மட்டும் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா, நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ 2025 ஜனவரி இறுதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்லைன் மூலமாக கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த கிராம உதவியாளருக்கான விஓ ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் ரிக்ரூட்மெண்ட் வந்து ஒரு மாபெரும் படையப்பை தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து தமிழ்நாடு முழுவதுமே 2299 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து ரிக்ரூட்மெண்ட் வந்து இருக்க போகுது, எக்ஸாம் வந்து எதனா வச்சு இருக்கா, யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்க போகுதா, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கிராம உதவியாளருக்கான வினாக்கள் வந்து எப்படி வந்து தேர்வு வந்து இருக்கு இல்லையா, இந்த தேர்வில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்காக அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கல்வி தகுதி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கே தெரியலையும் 5வது நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயிலியர் இருந்தாலும் சரி, இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் எதானு இருக்கா அப்படின்னா எக்ஸாம் கரெக்டாக வந்து இருக்கும். அதனால் எக்ஸாமு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து நடக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அந்த பேரை வந்து கரெக்டாக வந்து தெளிவாக எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் எக்ஸாம் வந்து இருக்கும். இருந்தாலும் வந்து சில கேள்விகளாக வந்து கேட்கப்படுவாங்க. என்னென்ன கேள்விகளாக வந்து கேட்குறாங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இதில் யாருக்காச்சும் முன்னுரிமை வந்து கிடைக்குமா அப்படின்னா இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப், நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஓ ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு 100% என்பதுனா முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த கிராம உதவியாளருக்கான விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஜனவரி லாஸ்ட் வீக்கில் வந்து வெளியாக போகுது. அதனால் வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலும் இந்த கிராம உதவியாளருக்கான மாதிரியான வினாத்தாக்கள் வந்து எப்படி இருக்கும், அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5வது படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி, டிப்ளமோ, 10th 12th எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு 5வது முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இந்த வேலையில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்றத எல்லாருடைய கேள்வியாக வந்து இருக்கு இல்லையா. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ 2000 கிராம உதவியாளருக்கான வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரீவன் பண்ணி வச்சுக்கினீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராம உதவியாளருக்கு என்னென்ன வேலைகளாக வந்து இருக்கும், எந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேள்வியாகவே வந்து கேட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா சர்வே கற்களை பராமரிப்பது மற்றும் அதனை குறித்து அறிக்கை அனுப்புவது போன்ற பணிகள் செய்பவர் யார் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பஞ்சாயத்து செயலாளர், மக்கள் நல பணியாளர், நில அளவை இயக்குனர், கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கு இல்லையா. அதுதான் அதனால் கிராம நிர்வாக அலுவலர், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கிராம உதவியாளர் அப்படின்றத சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தான் இதில் இந்த சர்வேன்னு பராமரிப்பு அனைத்துமே நீங்கள் தான் செய்கிற மாதிரி வந்து இருக்கும். 2வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பகுதி நேர கிராம அலுவலர். ஒழிப்பு அவசர சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1980 ஆண்டு தான் இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அடுத்த 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடையளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிராம எண் மற்றும் பெயர் மற்றும் குக்கி கிராமங்களில் பெயர்களுடன் தாலுக்கா ஏ பதிவேடு பராமரிக்கப்படுகிறது என்ன சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 மற்றும் 2 சரியான கூற்றுகள் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. 2வது தான் சரியான ஒரு ஆன்சராக சொல்லியிருக்காங்க. 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எந்த படிவம் இறப்பு அறிக்கை செய்யும் படிவமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா 2வது படிவம். 4வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் என்ன அப்படின்னா மாவட்ட வருவாய் நிர்வாகத்தின் சரியான படிநிலை அமைப்பை
ஸோ இறங்கும் வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ மாவட்ட ஆட்சியர், ஸோ மாவட்ட வருவாய் அலுவலர், ஸோ வருவாய் கோட்ட அலுவலர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களது அடிப்படையில் தான் இது நிர்வாகம் வந்து படிநிலை வந்து இருக்குது அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக 6வது கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வருமான சான்று வழங்கப்பட்ட நாளிலிருந்து டேஸ் மாத வருட காலத்திற்கு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாத காலங்களுக்கு மட்டும் தான் இந்த வருமான சர்டிஃபிகேட் வந்து ஸோ செல்லுபடியாகும். அனைவருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ இதர பிறப்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஜாதி சான்று யாரால் வழங்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யாரால் வழங்கப்படுகிறது அனைவருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ வட்டாட்சியர் அடிப்படையில் தான் அனைவருக்குமே வந்து ஸோ வழங்கப்படுகிறது. ஸோ அதனால் இதில் 8வது கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ குறு விவசாயிகள் என்பவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. குறு விவசாயி அப்படின்னா 1.25 ஏக்கர் நஞ்சை நிலமும் 2 ஏக்கர் புஞ்சை நிலமும் அதற்கும் குறைவாக விவசாயிகள் வந்து செய்பவர் தான் குறு விவசாயி, சிறு குறு விவசாயி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க தான் சிறு குறு விவசாயி. ஸோ அதில் அடுத்ததாக ஸோ 9வது கேள்வி வந்து ஸோ கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டிக்காட்டி காண்பிக்கவும் என சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க எது தவறானது அப்படின்றத ஸோ நாம் வந்து சொல்லணும். ஸோ ஆதரவற்ற உதவி சான்று ஸோ வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து வட்டாட்சியரால் வழங்கப்படுறதுல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து மூலமாக ஸோ இருக்கப்பட்டு இதன் மூலம் தான் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இதில் 10வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கீழ்கண்ட ஒரு கூற்றை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று தனியார் ஸோ நிலங்களில் உள்ள ஸோ மரங்களை ஸோ அரசாங்கம் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆன்சர் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இது சரியான கூற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 11வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ கிராம கணக்கு எண் என்பது கணக்கு எண் 1 என்பது சாகுபடி எண் என்பது ஸோ ஆகும். இதனுடைய ஆன்சர் வந்து சாகுபடி எண். ஸோ 1 வந்து கிராம கணக்கு எண் வந்து 1 என்பது சாகுபடி எண் அப்படின்றது ஸோ ஆன்சரு. ஸோ இதில் வந்து ஸோ 12வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ எந்த ஒரு வட்டத்திற்கும் ஸோ வருவாய் தீர்வாணையம் நடத்தும் அலுவலர்களாக யார் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து துணை வட்டாட்சியர், துணை வருவாய் அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சியர் தலைவர் இவர்கள் தான் வந்து ஸோ அலுவலராக இருப்பார்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை வகையான நஞ்சை நிலங்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான நஞ்சை நிலங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் கிராம நிர்வாக அலுவலர் பி ஸோ நழுவினால் பதிவிடுவது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்காரமணம், ஸோ அடுத்தது வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கிராமங்களத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு வந்து செய்வாங்க இல்லையா? ஸோ இதுக்கு பேர் வந்து சூட்டியிருக்காங்க. அதனால் ஒரு 15வது கொஸ்டின் ஒரு சென்ட் என்பது ஸோ 435.6 சதுர அடி அப்படின்னு கணக்கு. ஸோ அனைவருக்குமே வந்து தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் கரெக்டாக வந்து ஸோ கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் என்பது 435.6 சதுரடி அதுதான் ஒரு சென்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 16வது கொஸ்டின் கீழ்கண்டவர்கள் எந்த நிலங்கள் ஸோ நிலக்குடுத்தைக்கு வழங்கப்படுவது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து தீர்வை ஸோ ஏற்படாத புன்சை தரிசு தான் வந்து இதற்கு பயன்படாத ஸோ நிலமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து எழுதுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது மாதிரியெல்லாம் கொஸ்டின் வந்து கேட்பாங்களா அப்படின்றத ஸோ ஏற்கனவே வந்து இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கான கொஸ்டின் வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த விருப்பமுடைய அனைவருமே இந்த வேலைக்கு ஸோ அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ எனக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.